Now, fertilization in plants. ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் வந்து லாஸ்ட் பார்ட் வந்து ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான்ஸ் அப்படிங்கிறது வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலினேஷன் பார்த்தோம், அதில் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்த்தோம், அப்புறம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்த்தோம், அதை கிராஸ் பாலினேஷன் முடிஞ்சு இப்போ பாலினேஷனுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னது ஃபெர்டிலைசேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா இல்லையா, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 பார்ட், ஒன்று பாலினேஷன், இன்னொன்று வந்து ஃபெர்டிலைசேஷன். பாலினேஷன் இது வரைக்கும் முன்னாடி சொல்லிட்டோம், முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னது ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. ஸோ ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிக்சர் கொடுத்துருக்குது, அதாவது ஃபீமேல் பார்ட், ஒரு ஃப்ளாரினுடைய ஃபீமேல் பார்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கைனீசியத்தில் அந்த போலன் கிரைன் எங்கே வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்மாவுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னு சொல்லியாச்சா. ஸோ அது வந்து ஸ்டிக்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதுதான் ஸ்டிக்மா. இப்போ இங்கே போலன் கிரைன் வந்தாச்சு. இது வரைக்கும் இருக்கிறது பாலினேஷன். இனி அடுத்த டெவலப்மெண்ட் என்னது, ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஸோ போலன் கிரைன்ஸ் reach the right stigma and begins to germination. இப்போ இங்கே போலன் கிரைன் வந்து ரீச் ஆன உடனே என்ன ஜெர்மினேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த போலன் கிரைன் ஃபார்ம்ஸ் எ ஸ்மால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு போலன் டியூப். ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அதுக்கு தான் என்னது போலன் டியூப். ஸோ த போலன் டியூப் விச் எமர்ஜஸ் த்ரூ தி ஜெர்ம் போர். அந்த போலன் டியூப் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, அந்த போலன் கிரைனில் எக்ஸைன் இன்டைன் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த எக்ஸைனில் வந்து அந்த ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லிங்க பார்த்திங்களா, போர். அந்த போர் மூலமாக தான் அந்த போலன் டியூப் வந்து வெளியில் வரும், எமர்ஜ் ஆகும் பார்த்திங்களா. ஸோ இந்த போலன் டியூப் வெளியே வர்றப்ப த கண்டென்ட் ஆஃப் போலன் கிரைன்ஸ் மூவ் டு த டியூப். அந்த போலன் கிரைன்ஸில் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட், சைட்டோபிளாசம், மற்ற மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்குமில்ல, ஸோ அது பூரா என்ன ஆகுமா, அந்த போலன் டியூப்பில் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா. தென் போலன் கிரைன், இந்த போலன் டியூப் grows through the tissues of stigma and style, finally reaches the ovule through the micropyle. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போலன் டியூப் வந்து எங்கே டெவலப் ஆகுது, அப்படியே அந்த ஸ்டிக்மா வழியாக வந்து அடுத்து என்னது, அந்த போலன் டியூப் வந்து இந்த ஸ்டைல் வழியாக போய் அப்படியே வருது பார்த்திங்கன்னா, கீழே வருதா, கீழே வந்து எது வழியாக உள்ளே போகுது, ஸோ அந்த ஓவியூவில் வந்து ரீச் ஆகும் த்ரூ தி மைக்ரோபைல். மைக்ரோபைலுங்கிறது எங்கே இருக்குது, இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓட்டை வழியாக உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருது இந்த போலன் டியூப். இந்த உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வெஜிடேட்டிவ் செல் என்ன ஆயிரும்னா டீஜெனரேட் ஆயிரும். 2 செல் சொன்னால் பார்த்தீங்களா, வெஜிடேட்டிவ் செல் ஒன்று, ஜெனரேட்டிவ் செல்லுன்னு 2 செல் இருக்குன்னு சொல்லிங்கன்னா இல்லையா. ஃபஸ்ட்டு போலன் கிரைனில் அதில் இந்த வெஜிடேட்டிவ் செல்லில் என்ன ஆயிரும், டீஜெனரேட் ஆயிரும், அழிஞ்சு போயிடும். மீதி இருக்கிறது என்னது, ஜெனரேட்டிவ் செல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகுது, இட் டிவைட்ஸ் டு 2 ஸ்பெர்ம்ஸ். அந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து டிவைட் ஆகும். டிவைட் ஆகி 2 மேல் கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் 2 ஸ்பெர்ம்ஸுங்கிறது இங்கே மேல் கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, த டிப் ஆஃப் போலன் டியூப் பர்ஸ்ட். அந்த போலன் டியூப்னுடைய டிப் வந்து என்ன ஆயிரும், பர்ஸ்ட் ஆயிரும். ஏன்னா மைக்ரோபைல் உள்ளே நுழைஞ்சு ஓவியூல் உள்ளே ரீச் ஆனோடனே என்ன ஆயிரும், அந்த டிப்பு வந்து போலன் டியூப்னுடைய டிப் வந்து பர்ஸ்ட் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே ஸோ இந்த 2 மேல் கேமிட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்பெர்ம்ஸ், அது வந்து எதுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும், அந்த எம்ப்ரியோ சேக் அதுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். எம்ப்ரியோ சேக்குங்கிறது எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்திங்களா, உள்ளே வந்து சென்டரில் வந்து ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதான் எம்ப்ரியோ சேக். அதுக்குள்ளே வந்து அந்த 2 மேல் கேமிட் வந்து உள்ளே ரீச் ஆயிடுது. ஸோ அந்த மேல் கேமிட்டில் 1 மேல் ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஒரு ஸ்பெர்ம், அதாவது ஒரு மேல் கேமிட் வந்து எதோட ஃபியூஸ் ஆகும், எக்கோட ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பேர் சின்கேமி அப்படின்னு பேர். இன்னொரு கேமிட் இருக்குது பார்த்திங்களா, சரி அதான். ஸோ இந்த எக்கோட ஃபியூஸ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சைகோட் கிடைக்கும். அது வந்து டிப்ளாய்ட் கண்டிஷனில் கிடைக்கும். ஸோ அனதர் ஸ்பெர்ம், இன்னொரு ஸ்பெர்ம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா எதோட ஃபியூஸ் ஆகுது, செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். அந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, செகண்டரி நியூக்ளியஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த செகண்டரி நியூக்ளியஸ்னால் என்ன அர்த்தங்க, 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதோட ஃபியூஸ் ஆகும். அப்போ ஃபியூஸ் ஆகும். ஏற்கனவே அங்கே 2 நியூக்ளியஸ் இருக்குது. இன்னொன்று மேல் ஸ்பெர்ம் வந்து அந்த ஸ்பெர்ம் அதில் ஒரு நியூக்ளியஸ், மொத்தம் வந்து 3 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் சேர்ந்துச்சுன்னா. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பேர் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை நியூக்ளியஸ் இருக்குது, ட்ரிப்ளாய்டு, 3n நியூக்ளியஸ் 3 இருக்கிறதுனால அதுக்கு பேர் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாக இருந்தாலும் இது வந்து செகண்ட் அந்த இன்னொரு மேல் கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகுது.
ஸோ இந்த ஃபியூஷனுக்கு என்ன பேர் அப்படி சொல்கிறாங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிம்பாங்க. ஏன் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது? இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஃபியூஷன் நடக்குது. ஒன்று வந்து சின்கேமி, இன்னொன்று வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு 2 நடக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? டபுள் ஃபெர்டிலைசேஷன் பேர். புரியுதுங்களா? அதாவது ஒரு கேமிட் வந்து ஒரு மேல் கேமிட் எக்கோட ஃபியூஸ் ஆகுது, அது சின்கேமின்னு சொல்லியாச்சு. இன்னொரு மேல் கேமிட் எதோட ஃபியூஸ் ஆகுது? செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகுது, அந்த இது ட்ரிபிள் ஃபியூஷன்பாங்க. அப்போ 2 டைப் ஆஃப் ஃபியூஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேர் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்போ அந்த ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்தோடனே இந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் என்னவா டெவலப் ஆகும்னா எண்டோஸ்போமாக டெவலப் ஆகும். ஸோ அந்த எண்டோஸ்போமுடைய வேலை என்ன சார் அப்படின்னா, அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுக்கறது தான் இந்த எண்டோஸ்போமுடைய வேலை. அப்போ எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ், அப்புறம் வந்து அது என்னவா மாறுது? எண்டோஸ்போமாக டெவலப் ஆகும். அது ஃபுட்டை வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது, கொடுக்குது. அப்புறம் இந்த சினர்ஜிட்ஸ் ஆன்டிபோடல் செல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு டீஜெனரேட் ஆகிடும், அதெல்லாம் மீதியெல்லாம் அழிஞ்சு போயிடும் மற்ற செல்ஸ் எல்லாம். புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்தது அது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் என்ன ஆகும்? உங்களுக்கு ஓவரி வந்து என்னவாகும்? ஃப்ரூட்டாக மாறும். ஸோ அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கேரக்டர்ஸ் வர்றதுக்கு இது ஒரு காரணம். ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் ஒரு நியூ கேரக்டர்ஸோட ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெவலப் ஆகுங்கிறாங்க. அப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபெர்டிலைசேஷன் நடந்த பின்னாடி என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது? ஓவியூல் என்னவாக மாறுது? சீடாக மாறிடும். அந்த ஓவியூலை சுற்றி இன்டெக்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் பார்த்திங்களா, 2 லேயரு, அது வந்து என்னென்னா சீடு கோட்டாக மாறிடும். விதைக்கு வந்து மேலே உரையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த உரையாக மாறிடும், சீடு கோட்டாக மாறும். ஓவரிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்டாக மாறிடும், ஃப்ளஷி பார்ட்டாக மாறிடும். புரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், பாலினேஷன் முடிஞ்சு, ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு. இது வரைக்கும் பார்த்தது சரி ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் முடிஞ்சு. நீ அடுத்து வரக்கூடியது இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். அதாவது அனிமல்ஸில் நம்ம ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.